அனைவருக்கும் விக்டரி டுடேனுடைய காலை வணக்கம். இன்றைய காணொளி ஒரு நினைவூட்டல் காணொளியாகும். ஏற்கனவே 1/8/2024 என்று இதே காணொளியை சுருக்கமாக போட்டுள்ளேன். இப்பொழுது இன்று கடைசி போஸ்ட் ஆபீஸ் வேலைக்கு 44,228 போஸ்டிங்கான விண்ணப்பிக்க இன்றே கடைசி. மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். SC STக்கு இலவச விண்ணப்பம், பிறருக்கு ரூபாய் 100 ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 1/8/2022 இதை போட்டிருக்கேன். இது ஒரு நினைவூட்டல் காணொலியாகும். 10வது மட்டும் படிச்சிருந்தால் போதுமானது. இந்த மாதிரி ஹியூஜ் வேகன்சி ரேரா தான் வரும். இந்த வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். நிச்சயமா உங்களுக்கு வேலை உண்டு. ஒன்னா பார்க்கலாம். தபால் அலுவலர் 12,000 29,000 சம்பளம். உதவி தபால் அலுவலர் டாக் 10,000 25,000 சம்பளம். இப்போ ஏற்கனவே சொல்லிட்டேன், புதுப்பினருக்கு 100 ரூபாய் கட்டணம். SC ST மாற்றுத்திறனாளி பெண்கள் திருநங்கைகளுக்கு கட்டணம் கிடையாது. அன்பு மாணவிகளே, நீங்க கவனமா பாருங்க. பெண்களுக்கு கட்டணம் இல்லை. அப்போ நீங்க யார் போடலாம்? SC SC கட்டணம் இல்லை, மாற்றுத்திறனாளி கட்டணம் இல்லை, திருநங்கை கட்டணம் இல்லை, பெண்களுக்கு கட்டணம் இல்லை. பெண்கள்னா யாரு? சிறுமிகள் இருந்து 10th படிச்சிருந்தாலே நீங்க போஸ்ட் அப்ளை பண்ணலாம். இல்லை நான் இது அண்டர் எம்ப்ளாய்மெண்டா இருக்கு, அதிகமான போஸ்டிங் நான் போறேன், போங்க. இந்த போஸ்ட்ல போய் உட்காந்துக்கிட்டு திரும்ப படிங்க. இந்த தமிழ்நாட்டில் 8 ஓப்பன் யூனிவர்சிட்டி இருக்கு, டிஸ்டன்ஸில் நடத்துகிறாங்க. படிங்க, படித்து இது பண்ணுங்க. ஒரு சின்ன வேலை பார்த்து இது ஒரு கம்மியான சம்பளம்னா ஒத்துக்கிறோம். இதை படிச்சுட்டு இந்த வேலையில் இருந்துக்கிட்டே நீங்கள் படிக்கலாம், போட்டித் தேர்வுக்கு தயார் பண்ணலாம், அடுத்த கட்ட லெவலுக்கு போகலாம். ரைட்டுங்களா? இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த இந்தியா போஸ்ட் அப்படின்ற GDS ஆன்லைன் அப்படின்ற விண்ணப்பத்தில் இது பண்ணுங்க. இப்போ இது ஏற்கனவே இதே அந்த சங்கதி தான். 10 ஏஜ் லிமிட் 32, நம்பர் ஆஃப் சர்க்கிள் 23 சர்க்கிள்ல உங்களுக்கு இது பண்ணுவாங்க. நீங்க ஆன்லைன் மட்டும் நீங்க கவனமா பாத்துக்கோங்க. ரைட்டுங்களா? இப்போ கரெக்ஷன் விண்டோல 6ல இருந்து 8 வரைக்கும் நீங்க பண்ணலாம். GDS மெரிட் லிஸ்ட் விரைவில் வெளியிடலாம். இப்போ கேட்டகரி இது ஸ்டெப்ஸ் என்னென்ன பண்ணணும்ன்றதை பார்த்துடலாம். முதல் ரிஜிஸ்டர் பண்ணணும். முதல் போஸ்ட் ஆஃபீஸனுடைய இந்தியன் போஸ்ட் GDS ஆன்லைன்ல போய் நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இதில் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் பாஸ்வேர்டும் கிரியேட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. 2வது ஸ்டேஜ் 2, 100 ரூபாய் பொதுப்பிரிவினராக இருந்தால் பிறருக்கு இல்லைன்னு அந்த இடத்துல போட்டு நீங்கள் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணி போய்கிட்டே இருங்க. உங்களுக்கு நீங்கள் படித்த குவாலிஃபிகேஷனை நீங்கள் போட்டுகிட்டே போங்க. சரிங்களா? ரைட்டு. இப்போ அடுத்த கட்டம் என்னன்னு பார்க்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆஃப்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் பேயிங் ஃபீஸ் have to apply online. Select exercise in the form of validating the register number and mobile. திரும்ப register number மொபைலையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க ரீசெண்டா எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, சிக்னேச்சர் இதெல்லாம் நீங்க அப்லோட் பண்ணுங்க. ரைட்? the candidates are advised to select division heads of ஏதோ ஒரு டிவிஷன்ல உங்களை வேலைக்கு போடுவார்கள். பாருங்க, செலக்ஷன் கிரைட்டீரியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் மெரிட் லிஸ்ட். ரைட்டுங்களா? ஜெனரல் மெரிட் லிஸ்ட்டை வச்சு உங்களை எடுப்பாங்க. அடுத்து நீங்க செலக்ட் ஆன பிறகு செலக்ட் ஆயிட்டீங்கன்னா என்னென்ன கொண்டு வரணும்? 10th மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, கம்ப்யூட்டர் ட்ரைனிங் சர்டிஃபிகேட்டு, பிசிக்கல் ஹேண்டிகேப் அதுக்கான சர்டிஃபிகேட்டு, சேலரி ஸ்ட்ரக்சர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஆன்லைன்ல விண்ணப்பிக்கான இணையதள முகவரி லாஸ்ட் 5/8 இன்றே. ரைட்டுங்களா? அன்பு மாணவர்களே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே, இந்த அரிய வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். நிச்சயமா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. இது உங்களுக்கான வாய்ப்பு. நீங்க அப்ளை பண்ணுங்க, வெற்றியடையுங்க. உங்கள் அனைவருக்கும் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை கிடைக்க வெற்றியடைய வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். விக்டரி டுடே எஜுகேஷன் என்டர்பிரைசஸ், சம்பத்குமார்.